பொது தமிழில் 7ஆம் வகுப்பு முழுவதும் 8th எக்கனாமிக்ஸில் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், பொது மற்றும் தனியார் துறைகள் இந்த லெசன்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மு. வரதராசனார். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. காரம். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் எதுனா காரம். இடைத்தொடர் குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. சால்பு. இடைத்தொடர் குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டு சால்பு. அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்று 1, முதல் எழுத்துக்கள் மொத்தம் 18 ஆகும். கூற்று 1 தவறு, 30 வரும், இதில் 18ன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2, சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். கூற்று 2 சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி, த ஆன்சர். கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் சுரதா. ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா சுரதா. அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்று 1, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. கூற்று 1 சரி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. கூற்று 1 சரி. கூற்று 2, தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி. கூற்று 2 சரி. கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. ஆப்ஷன் ஏ, த ஆன்சர். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. தெய்வ நூல் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். தெய்வ நூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள். கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சுரதா. இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு 1995. இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு எப்பனா 1995. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. பின்ஹே. ராபி சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழின்பம். ராபி சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா தமிழின்பம். மருவு என்பதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. எந்தை. அகநானூற்றின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெடுந்தொகை. அகநானூற்றின் வேறு பெயர் என்னன்னா நெடுந்தொகை. நளியிரு முன்னீர் நாபாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடல் அடிகளை பாடியவர் வெண்ணிக்குயத்தியார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடல் அடிகளை பாடியவர் யாருன்னா வெண்ணிக்குயத்தியார். இதழ் என்பது எவ்வகை திருச்சொல்னு கேட்டிருக்காங்க.
பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். இதழ் என்பது எவ்வகை திரிச்சொல்னா பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல். நாலடியார். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எதுனா நாலடியார். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்னா வி முனிசாமி. காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலை எழுதியவர் யார்னா ராபி சேதுப்பிள்ளை. சித்திரமடல் என்ற நூலை எழுதியவர் காலமேக புலவர். சித்திரமடல் என்ற நூலை எழுதியவர் யார்னா காலமேக புலவர். துணை ஓவியங்கள் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? கலம்காரி ஓவியம் என்று. துணை ஓவியங்கள் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறதுனா கலம்காரி ஓவியம் என்று. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நெடுநல்வாடை. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு கூறுகிறது? கிபி 1122 முதல். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு கூறுகிறதுனா கிபி 1122. இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் டிகேசி. இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்னா டிகேசி. குறட்செல்வம் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார். குறட்செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்னா குன்றக்குடி அடிகளார். அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வெள்ள இன்பம். உவமை. இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன். இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார்னா கண்ணதாசன். சே பிருந்தா எழுதிய கவிதை நூல்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல பொருந்தாது எதுனா மலரும் மாலையும். சே பிருந்தா எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. இதில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க மலரும் மாலையும். காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு 1946 முதல் 1952 வரை. காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு எப்பனா 1946 முதல் 1952 வரை. பிரயாணம் என்ற நூலை எழுதியவர் பாவண்ணன். வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிளவி. பணத்தின் குறியீடு இந்திய அரசால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? ஜூலை 15, 2010. பணத்தின் குறியீடு இந்திய அரசால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டதுன்னா ஜூலை 15, 2010. இந்திய ரூபாயின் குறியீட்டை வடிவமைத்த திரு உதயகுமார் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? விழுப்புரம் மாவட்டம். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்றவர் வாக்கர். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்றவர் யார்னா வாக்கர். பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது என்றவர்
சர் ஜான் ஹிக்ஸ். தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் என்று எதை அழைக்கிறோம்? மின்னணு வங்கி. இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்தது எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. 2016 நவம்பர் 8. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 2002. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 2002. ஊழல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1988. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? 2016. நாணயங்களில் இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டவர்? துருக்கி சுல்தான். நாணயங்களில் இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டவர் யாருன்னா துருக்கி சுல்தான். தொழிற்துறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1951. தொழிற்துறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1951. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஆண்டின் தொழில்துறை கொள்கை முந்தைய அனைத்து கொள்கைகளில் இருந்தும் தீவிரமாக வேறுபட்டது? 1991 ஆண்டின். நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் எடுத்துக்காட்டுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது எதுனா மருந்து, காகிதம், உணவகம், இதில் அனைத்துமே சரிதான். சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிடும் குறியீடுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வி அறிவு மற்றும் வேலை வாய்ப்பின் அளவு, இதில் அனைத்துமே சரிதான். சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிடும் குறியீடுகளில் சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வி அறிவு மற்றும் வேலை வாய்ப்பின் அளவு, இதில் அனைத்துமே சரிதான். இன்னும் சில பேர்கிட்ட படிக்க மெட்டீரியல்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. நம்மகிட்ட தமிழ், சயின்ஸ் அண்ட் சோசியல் மெட்டீரியல்ஸ் இருக்குது. தேவைப்பட்டால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி எந்த மெட்டீரியல்ஸ் வேணுமோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறோம்.